அளவுக்கு 1 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். இது வந்து அதே அளவில் 1 கப்பு கம்பு. நம்ம இதோ கம்பு சாப்பிட்றது தான் இது. இதை வந்து ஆல்ரெடி நான் சுத்தம் பண்ணி வறுத்துட்டேன். இப்போ தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி வறுத்தேன். இதோடு என்ன செய்யுங்க, சுக்கு சேர்த்துக்கலாம். வேணுன்றவங்க சுக்கு சேர்த்துக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உளுந்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குங்க. ரொம்பவும் கருப்பாயிடக்கூடாதுப்பா. பொன்னிறமாக வறுத்து எடுத்தால் போதும். சிம்மிலே வச்சுட்டு வறுத்தாலே ஒரே மாதிரி வறுபடும். அதனால பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குங்கப்பா. இதோ பாருங்கப்பா, இது மாதிரி வறுத்துட்டா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோ அரைச்சிட்டு வந்துட்டோம். கொஞ்சமாக தான் அரைச்சேன். இதோ இன்னும் கொஞ்சம் இதோ ஆறிட்டுருக்கு. இப்போ நமக்கு தேவைக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஸ்பூன் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்ப்பா. நான் சின்ன ஸ்பூனுங்க 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் தேவையான அளவு வெல்லம் நான் சேர்த்துக்கிறேன்ப்பா. நாட்டு சக்கரை பிடிக்குன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. முடிந்த அளவு அந்த ஜீனி ஒயிட் சுகரை தவிர்த்துருங்க. இதோ சேர்த்தாச்சு. ஒரு 150 ml. எனக்கு இதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. அவ்வளோதான். அடுப்பில் வச்சு காய்ச்ச வேண்டியதான். அவ்வளோதான்ப்பா. நல்லா கொதித்து வரணும். அந்த வெல்லம்லாம் கரைஞ்சிரும். நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா எல்லாமே நம்ம வறுத்துடுறோம். அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இது பாருங்கள், இது மாதிரி பொங்கி வரும்ப்பா. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரெடி. இதில் தேங்காய் பூ போட்டு குடித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், வேணுன்றவங்க தேங்காய் பூ சேர்த்து குடிக்கலாம்ப்பா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக டீ காஃபிக்கு பதில் இதை குடிப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் கூட. ரொம்ப சத்தானது. உங்களுக்கு உளுந்தில் வந்து எலும்புகளுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. சேர்த்துருக்கக்கூடிய இந்த உளுந்து எப்படின்னா, நம்மளோட கை கால் வலி, அந்த எலும்பு தேய்மானம் இதெல்லாம் சரி பண்ணும். அதுக்காக தான் அந்த உளுந்து சேர்க்குறோம். அடுத்து கம்பு வந்து உடம்பை வந்து இரும்பு மாதிரி ஆக்குமா. தாத்தா பாட்டி பூட்டைனா சாப்பிட்டதுனால தான் அத்தனை ஆண்டுகள் இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்க அத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காங்க. இன்றைக்கு வந்து ஜென்ரேஷன் குறைவுக்கு காரணமும் நாம் நாகரிகத்துக்கு மாறினதாக கூட இருக்கலாம்னு என்னோட கருத்து. அடுத்து வந்து இதில் சேர்க்கக்கூடிய வெல்லம் வந்து நமக்கு அயன் சத்தை கொடுக்குது. அதனால இது 3 பொருளுமே நல்லது தான். நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நாம் இயற்கைக்கு மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.